சில பேர் கொள்கைக்காக கட்சி நடத்தி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சில பேர் அதிகாரத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் டைம் பாஸுக்காக ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அவருடைய கட்சியை அவர் எந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாரோ அந்த கட்சிக்கோட்டையே கூட்டணியை போட்டு இப்போ தேர்தலை செஞ்சுக்கிறாருங்க. இதுவே ஒரு பெரிய கூத்துனா இப்போது அந்த கட்சி தலைவரை சார்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்பட்டு இருக்குது. எனவே அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாட்ரின்னு சொன்னாவே அது கூடவே லாட்ரி மார்டின் அப்படிங்கிற பேரும் சேர்ந்து நம்ம மைண்டுக்கு வருங்க. எனவே அவருடைய மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான் பாஜக கட்சியில் இருந்தார். அந்த பாஜக கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு அண்மையில் தான் லட்சிய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற புதிய கட்சியை ஆரம்பித்தார். இவர் புதுச்சேரியை மையமாக சார்ந்து அரசியல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. நீங்கள் ஏன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது புதுச்சேரியோடைய தற்போதைய ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க மக்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், வேலைவாய்ப்பு, சுகாதாரத்தை வழங்க தவறிட்டாங்க. எனவே இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல சிஸ்டத்தை கொண்டு வரதுக்காக நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு அவராகவே பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆதவர்ஜனாவை திட்டியிருந்தார். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து பெரிய கூத்து என்னாச்சுன்னா, இப்போது எந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாரோ, எந்த கட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சாரோ அதே கட்சியோடு போய் கூட்டணி வச்சுருந்தாரு. இப்போது அந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் புதுச்சேரியில் இவருடைய கட்சிக்கும் தனியாக ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எனவே அந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்காக இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருங்க. அந்த வேட்புமனுவில் தான் இவர் எத்தனை கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்டியல் வெளியாகி புதுச்சேரி மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்குது. அந்த வேட்புமனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட சுமார் 597 கோடிக்கு மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பல கோடி மதிப்பிலான நிலங்கள், நிறுவன பங்குகள், சொகுசு கார்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. எனவே இது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி உண்டு பண்ணியிருக்குது. இதை ஏன் மக்கள் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய சொத்து பட்டியலை முழுமையாக நம்ம பார்ப்போம். இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பானது 597 கோடின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு மட்டுமே 326 கோடியே 65 லட்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கையில் ரொக்கமாக இருக்கக்கூடிய பணம், வங்கியில் இருக்கக்கூடிய பணம், முதலீடுகளில் போடப்பட்ட பணம் எல்லாத்தையும் சேர்த்து அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காரு. மேலும் சுமார் 11,23,000 ரூபாய் தன்னுடைய கைவசம் இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. வங்கி வைப்பு தொகை, அதாவது எஃப்டி மற்றும் சேவிங்ஸில் பல்வேறு வங்கிகளில் கோடிக்கணக்கில் இவர் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நிறுவன பங்குகள் மற்றும் முதலீடுகள், அதாவது ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸில் மார்டின் குழுமத்தை சேர்ந்த நிறுவனங்கள், மேலும் இன்ன பிற தனியார் நிறுவனங்கள் கிட்ட மொத்தமாக 307 கோடியே 38 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. மேலும் மற்றவங்களுக்கு கடனா கொடுத்த தொகையாக 18 கோடியே 82 லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் மற்றும் இன்ன பிற கார்களை சேர்த்து அதனுடைய மதிப்பா 35 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தங்கம் மற்றும் ஆபரணங்களை பற்றி பார்க்கும்போது 460 கிராம் தங்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தங்கத்தோடு சேர்த்து வைர நகைகளும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இதனுடைய ஓவரால் மதிப்பு 28,43,000 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து அசையா சொத்துக்களை பற்றி பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு 271 கோடியே 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதில் விவசாய நிலங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் இருக்கிறதாகவும் அந்த விவசாய நிலங்களுடைய சந்தை மதிப்பானது 4 கோடியே 54 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மேலும் விவசாயம் இல்லாத நிலங்கள், அதாவது வணிக ரீதியிலான இடங்கள் மற்றும் காலி மனைகள் பொறுத்த வரைக்கும் 176 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பான நிலங்கள் தாங்கிட்ட இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. கமர்ஷியல் பில்டிங்ஸ், அதாவது வணிக வளாகங்கள், ஆபீஸுகள், கடைகள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டடங்களோட மதிப்பு மட்டுமே 65 கோடியே 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. வீடு மற்றும் குடியிருப்பு வளாகங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கிற வீடுகளுடைய மதிப்பு 25 கோடியே 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தனக்கு 2 கோடியே 52 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடன் மதிப்பெல்லாம் அப்படியே சொத்து பட்டியலை பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லி சிலர் பதிவிடுறதா பார்க்க முடியுதுங்க. எனவே இந்த சொத்து பட்டியல் தான் மக்கள் மத்தியில் இவர் ஒரு அரசியல்வாதியாக வரல, இவர் ஒரு தொழிலதிபராக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இதில் குறிப்பிட்டு பார்க்கும்போது இவருடைய மொத்த சொத்தில் 50% மேலே, அதாவது 300 கோடிக்கு மேலே நிறுவன பங்குகளாகவே இருக்குது. எனவே அவர் மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறத விட ஒரு கார்ப்பரேட் ஜெயிண்ட், அதாவது பெருநிறுவன அதிபராகத்தான் அவருக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் மக்கள் மத்தியில் கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் சொல்கிறாங்க. மேலும் 176 கோடி ரூபாய் மதிப்பிலான காலி மனைகள், அதாவது ஃப்ளாட்டுகளை மட்டுமே வச்சிருக்கிறதால இவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எவ்வளோ மும்முரமாக இருக்காரு, எவ்வளவு ஆழமாக இறங்கியிருக்காரு அப்படிங்கிறத காட்டுது. எனவே இவர் மக்கள் சேவை செய்யலாம் வரலைங்க, இவருடைய வியாபாரத்தை பிரபலப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத தான் பலரும் குறிப்பிடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி பொதுவாக பேசுகிறது என்னென்னா, 600 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிற ஒருத்தர் சாதாரண ஏழை மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை
விலைவாசி உயர்வையும் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாட்டையும் எந்த கண்ணோட்டத்தில் இவர் அணுகுவார் அப்படிங்கிற சந்தேகத்தை தான் பலரும் எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பணம் சார்ந்து என்ன அச்சத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா, இவர்கிட்ட 597 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு எம்எல்ஏ சீட்லேயோ இல்லை 2 எம்எல்ஏ சீட்லேயோ போட்டி போட போறாரு. இவ்வளோ சொத்துக்களை வச்சுட்டு இருக்கும்போது அங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபெயிலியர் ஆகுது. ஆப்போசிட்டில் போட்டி போடக்கூடிய நபர்களுடைய சொத்து மதிப்பும் இவருடைய சொத்து மதிப்பும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தில் இருக்கும்போது இது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல பணம் இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பலரும் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, புதுச்சேரியை சிங்கப்பூர் மாரி மாற்றுவோம் அப்படின்னும், ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னும், அடிப்படை வசதிகளான குடிநீர், முறையான வீட்டு வசதி, தரமான மருத்துவ வசதிகளை வழங்குறது, மக்களுடைய தேவைகளை தீர்க்கிறதுக்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லியும், தொழில்துறையில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னொரு பெரிய குண்டு என்னன்னா, புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வாங்கி தருவேன், அதாவது யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியை மாநிலமாக மாற்றுவேன், இதுதான் என்னுடைய கட்சியில் முதன்மையான லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கும் போது பேசிட்டு இருந்திருக்காருங்க. ஆனால் பாவம் இத்தனையும் பேசிவிட்டு போய் பாஜக கூடிய கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அந்த பாஜகவோ இது எல்லாத்துக்குமே எதிரானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஊழல் ஒழிப்பாகட்டும், தொழில்துறையில் வளர்ச்சியாகட்டும், ஒரு நகர கட்டமைப்பாகட்டும், ஏன் புதுச்சேரியை மாநிலமாக மாற்றதில் அவங்களுக்கு துளியும் உடன்பாடு இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரையே உடச்சி போட்டு 2 யூனியன் பிரதேசமாக மாற்றி அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கிற வரைக்கும் தான் பிஜேபியால் துணைநிலை ஆளுநர் மூலமாக புதுச்சேரியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும். எனவே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் புதுசாக கட்சி தொடங்குறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு சொல்லி திருப்பி அதே கணத்தில் போய் இந்த ஜோஸ் மார்ட்டின் விழுந்திருக்கிறாரு. மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துருவத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் பாஜக கூட இருந்தார், வெளியே வந்து இப்போ புது கட்சி ஆரம்பித்து திரும்பவும் பாஜக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாரு. அடுத்து ஆதவ் அர்ஜுனா, அதாவது மார்ட்டினுடைய மருமகன் டாவேக கட்சியில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து லாட்ரி மார்ட்டினுடைய மனைவியும் இந்த ஜோஸ் சார்லஸுடைய அம்மாவுமான லீமா ரோஸ் முதல்ல பிஜேபியில் இருந்தாங்க, அப்புறம் ஐஜேக்கு போனாங்க, இப்போது தேர்தல் சமயத்தில் அதிமுக வந்திருக்கிறாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு பெரிய அஜெண்டா ஏதோ இருக்குது. இவங்க எல்லாருமே முதலீடுக்காகவும் அதுக்குள்ள அரசியல் லாபங்களுக்காகவும் தான் இந்த கட்சிக்குள்ளே போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது மேலும் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்குதுங்க. எனவே கடைசியாக சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, ஜனநாயகத்தில் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் பெரும் கோடீஸ்வரர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்க மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பாங்களா, இல்லை அந்த அரசியலையே தன்னுடைய தொழிலை பாதுகாக்கிறதுக்காக கேடயமாக பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கவலையாக இருக்குது. 597 கோடி ரூபாய் பலத்தோடு களம்பிறங்கிற மார்ட்டினுடைய வாரிசை புதுச்சேரி மக்கள் ஏற்பாங்களா, இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, என்னால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜோஸ் மார்ட்டின் செயல்பட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.